அனைவருக்கும் வணக்கம். நன்றே செய், அதையும் இன்றே செய். இன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னு நம்ம நினைப்போம். பட் நாட்கள் போக போக அந்த செயல் மேல இருக்கிற ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே போகும். குறிப்பிட்ட சில நாள்லயே அந்த செயலை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாசம் முடிக்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது புது புது காரணத்தை நம்மளே உருவாக்கி நாட்களை தள்ளி போட்டே போவோம். ஆகஸ்ட் மாசத்துல ஜிம்மு போலாம் பிளான் பண்ணியிருப்போம். பட் ஜூலை லாஸ்ட் வீக்ல பேசாம ஜனவரியில நியூ இயர்ல இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ இயர் ஹேபிட்டா ஜிம் ஒர்க் அவுட் இருக்குன்னு சொல்லி நம்ம 4 மாசத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி படிப்படியா அல்லது ஒரேடியாவோ மாத்திரம் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நீங்க வெல்கம் டு பவர் ஆஃப் மைண்ட். எந்த ஒரு செயலுமே ஆர்வம் இல்லாத தொடங்காதீங்க. பிகாஸ் உங்களோட ஆர்வம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஒரு உந்துதலையும் அதை முடிக்கிற வரைக்கும் செய்யறதுக்கு ஒரு கண்டினியூட்டியும் உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க. அந்த ஆர்வத்தோட ஃபுல் ஃபோர்ஸ்ல செயலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அதே ஃபோர்ஸ்ல செஞ்சு முடியுங்க. ஒரு பேப்பர்ல உங்களோட பெண்டிங் ஒர்க் எல்லாமே எழுதிருங்க. அதை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. அதை அடிக்கடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கில்ட்டி தாட்ஸ் உருவாக்கி உங்களோட மைண்டை அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் ஷார்ப்னஸா அந்த கில்ட்டி தாட்ஸ் உருவாக்கி கொடுக்குங்க. நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு மாதிரி ஒருத்தர் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஐடியா சஜஷன் எல்லாமே கேளுங்க. இதுல கூச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை கத்துட்டு இருக்கிறீங்க. கத்துக்கிட்டு இருக்கும்போது கூச்சப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை உங்களால கத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலை பார்க்க பில்டப் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் நீங்க அந்த வேலையை செய்யாம பெண்டிங் போட்டீங்க அப்படின்னா அவங்க கிண்டல் பண்ணுவான்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பயந்துட்டே நீங்க உடனடியாக அந்த ஒர்க்கை தள்ளி போடாம செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட ஒர்க்கை பாட்டா பிரிச்சுக்குங்க. ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்குங்க. ஸோ அந்த வேலையை தனித்தனியே பிரிச்சு செய்யுங்க. ஒரு வேலையை பல வேலையா மாத்துங்க. உதாரணமா நீங்க யூடியூப் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல வீடியோ எடுத்து எடிட் செய்யறது அப்லோட் பண்றது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ முதல் நாள்ல நல்லா கிளாரிட்டியா வீடியோ எடுங்க. அடுத்த நாள்ல பக்காவா எடிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் எஸ்இஓவை கரெக்டா வச்சு அப்லோட் பண்ணுங்க. ஒரே நாள்ல பண்ணா 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே 3 நாள்ல ஒரு மணி நேரமா பண்ணி பழங்க. வேலை துல்லியமா நடந்திருக்கு. ஒரு நாள்ல முழு வேலையும் செய்து டயர்டா இருக்கு. தனித்தனியா கண்டினியூட்டியா செய்யலாங்க. அப்ப நமக்கு அது ஒரு கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒரு பழக்கமா மாறிடுங்க. ஒரு செயலை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஒரு டைம் ஆரம்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அது பாட்டு நடந்துட்டே இருக்கு. நீங்க தொடர்ச்சியா ஒரு 30 நாள் வீடியோ போடுறது மட்டும் தான் உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அந்த 30 நாள் தாண்டி 40 நாள் வரைக்கும் நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்னா அந்த 41ஆம் நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வீடியோ போடுற ஹேபிட் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு பழக்கமா மாறிடுங்க. டைமிங்கான அட்டவணையை உருவாக்குங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு அட்டவணையை உருவாக்குங்க. வாரத்தில் இருக்கிற 7 நாட்களுமே ஒரு பிளான் போட்டு வைங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வேலையை கொடுங்க. எந்த காரணத்துக்காகவும் அந்த வேலை பெண்டிங் ஆகவோ இல்லை தள்ளி போடவோ கூடாது. முடிஞ்சா அந்த நாள்ல இருக்கிற ஒவ்வொரு மணிக்கும் ஏதாவது வேலையை அட்டவணையை போடுங்க. உங்களால முடிஞ்சா மட்டும். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், பணக்காரர்கள், மிகப்பெரிய பிரபலங்கள் இப்படிதான் டைம் ஷெட்யூல் போட்டுக்குப்பாங்க. நம்ம அவங்க அளவுக்கு உயர்ந்தவங்க இல்லைங்க அப்படின்னாலும் அவங்க மாதிரியே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக அடுத்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கிடையாது. பட் அவங்களே இன்னொருத்தர் ரோல் மாடல் எடுத்தான் அவங்களுடைய ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி பெரிய ஆளா மாறி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பெரிய நிறுவன முதலாளிங்க எல்லாம் பர்சனல் அட்வைசர் வச்சு டைம் ஆக என்னென்ன பண்ணணும்னு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. மார்னிங் மீட்டிங், ஈவினிங் கம்பெனி விசிட், நைட் டின்னர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருப்பாங்க. கவன சிதறல குறைச்சு பழகுங்க. பணி செய்யும் போது வெட்டி நாயம் பேசிட்டு ஒர்க் பண்றது, வேடிக்கை பார்த்துட்டு ஒர்க் பண்றது, போன் பேசுறது, இல்லைன்னா மொபைல் நோண்டிட்டு ஒர்க் பண்றது, இதெல்லாம் தவிர்த்து பழகுங்க. அமைதியான சூழலை உருவாக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா மனசை அமைதிப்படுத்தி பழகுங்க. அப்பதான் கவன சிதறல் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். கிடைக்கும் போது மெடிடேஷன் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் பயிற்சி செஞ்சு பழகுங்க. டெய்லியும் மெடிடேஷன் பண்ணாவே கவனக்குறைவு ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருங்க. முடிஞ்சா டெய்லியும் நியூஸ் படிங்க. எல்லா பக்கத்தையும் முழுசா படிச்சு பழகிருங்க. முதல் பக்கம் ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் இடைவிடாம படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவன சிதறல இல்லைன்னு அர்த்தங்க. ஒரு முக்கிய வேலையை அல்லது படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி பண்ணுங்க. அந்த வேலையை முடிக்காம அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு மனக்கட்டுப்பாட்டோட இருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இடைவெளி விடுங்க. அப்ப எகைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க. ரீசன், காரணத்தை கண்டுபிடிச்சு பழகுங்க. இதனால ஒரு ஒர்க்கை தள்ளி போட உங்களுக்கு தோணுது, உண்மையாலுமே வேல்யூபிளான ரீசனா இல்ல உங்களுக்கு வர்ற சின்ன சின்ன சங்கடத்தான தள்ளி போடுறீங்க அப்படின்னு பாருங்க. இன்கேஸ் உண்மையாலுமே இம்பார்ட்டன்ட் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு இப்ப நீங்க பாக்குற ஒர்க்கை கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஃப்ரீ மைண்டா நீங்க அந்த ஒர்க்கை தொடர்ந்து செய்யலாங்க. பட் குறிப்பிட்ட ரீசன் அண்ட் டைம் இல்லாம நீங்க ஒரு செயலை தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு காரியத்தையுமே தெளிவாக செய்ய முடியாதுங்க. நீங்க அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் வந்துட்டு அப்படின்னா எதனால இந்த தள்ளி போடுற ஹேபிட் வருதுன்னு நீங்க கம்மியாவே கண்டுபிடிங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு செயலை தொடர்ந்து செய்யலினாவோ இல்ல சில நாட்கள் செய்யலாம் தள்ளி போட்டாவோ உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்கற மாதிரி பண்ணிக்கீங்க. எதனால இந்த ஒர்க்கை முடிக்கல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீயா இருந்த, ஏன் தோட்டத்து தண்ணி பாசல, எதனால இதை படிக்கல, எதனால பைக் வாட்டர் வாஷ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. அதாவது உங்களோட உள்மனதை வெளிமனதை கேள்வி கேட்க வைங்க. தட்ஸ் ஆல். ஒரு செயலை டுடே முடிச்சா அதற்கு நம்ம என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்குங்க. இன்கேஸ் முடிக்கல அப்படின்னா டுமாரோ வேலையோட இந்த வேலையும் சேர்த்து அதிக வேலை போல வரும்னு நினைச்சுக்குங்க. இல்ல அப்படின்னா உங்களோட வெகுமதி குறையும் நினைச்சுக்குங்க. இந்த மெத்தேடு
கொரியர் பாய் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க. மார்னிங் இருந்து நைட் வரைக்கும் ஒரே ஒர்க்கிங் ஸ்பீடோட செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆர்டர் வர வர டெலிவரி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்குங்க. ஸோ இன்சென்டிவ் தான் அவங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணா வேலையை முடிக்கிற வரைக்கும் புஷ் பண்ணிட்டே இருக்குங்க. அந்த உந்துதல் எல்லாருக்கும் கண்டிப்பா வேணும். இந்த ஒர்க் தள்ளி போடாம இருந்தா நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம், அல்லது இந்த ஒர்க் தள்ளி போடாம இருந்தா நாளைக்கு லீவ் எடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு ஏதாவது உந்துதலோட எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பா ஒரு டாட்ஸ் வைங்க. சுய அறிவு. என்னால் இதை செய்ய முடியாது, அடுத்தவர் துணை வேண்டும், அதனால் இந்த வேலையை இன்று செய்யவில்லை என்று எண்ணத்தை கைவிடுங்கள். எல்லா வேலையும் தன்னம்பிக்கையோடு செஞ்சு பழகுங்க. இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த செயலை செய்வதனால் வரும் பலனை நினைவில் வைத்துக் கொண்டு செயலை செய்யுங்கள். செயலை ஆரம்பிக்கும் போது அந்த செயலின் வேலை பளு, நேரம், கால அளவு இவற்றை கருத்தில் கொண்டு தொடங்கலாம். ஏனென்றால் ஒரு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கலாம் என்று தொடங்குவீங்க. ஆனா 20 தாமதத்தினால அந்த வேலையை அப்படியே தள்ளி போடுவீங்க. பட் நெக்ஸ்ட் டே அந்த ஒர்க்கை விட்ட இடத்துல இருந்து தொடங்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது அந்த வேலையுடைய உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தா அந்த வேலையை திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு பொருந்தும். ஸோ ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க அந்த ஒர்க்கை பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மனசுல கொண்டு வாங்க. இது எல்லாமே சேர்ந்த சுயமான சிந்திக்கும் அறிவு. அதாவது நீங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதை குறிப்பிட்ட டைம் இல்லாம முடிக்க கூடாது. நீங்க நைட் 8 மணிக்கு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட் உங்களால முடிக்க முடியாது. திரும்ப மார்னிங் 8 மணிக்கு வேற வேலை உங்களுக்கு ரெடியா இருக்கும், பட் இந்த ஒர்க் உங்களுக்கு பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு உதவும். இந்த மாதிரியான வீடியோ யூடியூப்ல யாருமே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.